அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TAF IAS அகாடமி புக்கோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய புவியியல், இந்த 2 புக்கோட ரிவ்யூ ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம புக் ரிவ்யூ வந்து நிறைய வந்து பார்த்துருக்கோம். நம்ம எப்போதுமே புக்கு வந்து நல்லா இருந்தால் தான், புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ரிவ்யூவே கொடுப்போம். ஓகேங்களா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது TAF IAS அகாடமி புக்கோட ரிவ்யூ, இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, இந்திய புவியியல். இந்த 2 புக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. புக்கு கண்டென்ட்டும் சரி, குவாலிட்டி வைஸும் அருமையாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா, புதிய பள்ளி பாடப்புத்தகம், பழைய பள்ளி பாடப்புத்தகம், இதோட கண்டென்ட் வந்து சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. பட் அவுட் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து நிறைய வெளியிலேருந்து எடுக்கலை. பட் இதில் என்ன அப்படின்னா, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் புதிய பள்ளி பாடப்புத்தகம், பழைய பள்ளி பாடப்புத்தகம் கொடுத்துருக்காங்க. அவுட் சோர்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள் அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. பட் டீப்பாக அவுட் சோர்ஸ் வந்து நம்ம இவங்க போகலை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்காக இருக்கட்டும், இல்லை வந்து வெங்கடேசன் சாரோட புக்காக இருக்கட்டும், இதெல்லாம் அவுட் சோர்ஸ் நிறைய போயிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து இந்திய அரசியலமைப்பாக இருக்கட்டும், இந்திய பொருளாதாரமாக இருக்கட்டும், இந்திய தேசிய இயக்கமாக இருக்கட்டும், அதெல்லாம் அவுட் சோர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பட் இதில் வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்கூல் புக் படிச்சுட்டு இதை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து புக்கோட கண்டென்ட் வைஸ், அந்த பேப்பர் குவாலிட்டி வைஸ், அவங்க கொடுத்துருக்க அந்த டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்திய புவியியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் 11ஆவது 12ஆவது கண்டென்ட் கூட கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமான கண்டென்ட்லாம் சேர்த்துருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்திய புவியியல் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து கம்மியாக தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து அதிகம்தான். நம்ம அந்த 5 கொஸ்டின் அப்படின்ற ரேஞ்சில் நம்ம யோசிக்கும் போது இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு போதுமானது. இந்திய புவியியல் கண்டென்ட் வந்து போதுமானது. ஓகேங்களா? இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அழகாக நீட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில அவுட் சோர்ஸும் போயிருக்காங்க. டீப்பாக அவுட் சோர்ஸ் போகலை அப்படின்றதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பட் மறுபடியும் சொல்கிறேன், புக்கோட குவாலிட்டி, புக்கோட கண்டென்ட், புக்கோட பேப்பர் எல்லாமே நான் அருமையாக இருக்குது. குறிப்பாக கண்டென்ட்டு தான் ஒரு புக்குக்கு ரொம்ப முக்கியமே. புக்கோட கண்டென்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 2 புக்கோட ரிவ்யூ பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, TAF IAS அகாடமியோடது. ஸோ பாருங்கள், முதல் பதிப்பு மே 2025, 360 பக்கங்கள், 350 ரூபா. ஓகேங்களா? 350 rupees. புக்கு நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து TAF IAS அகாடமி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்திய புவியியல், இந்த புக்கை பாருங்கள். $240 பக்கங்கள், 250 ரூபா. இந்திய புவியியல், TAF IAS அகாடமி, ஜூன் 2025 முதல் பதிப்பு. புவியியலுக்கு இந்த புக்கு போதுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு உங்களுக்கு இந்த புக்கை வந்து ஷோ பண்ணுறேன். புக்கோட குவாலிட்டி பயங்கரமாக இருக்குங்க. கலர் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருளடக்கம் பார்க்குறீங்க, என்னென்ன டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாபிக் உள்ள கண்டென்ட் இருக்குது அப்படின்றத இங்கே ஹெட்லைனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா நீட்டாக பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாடத்திட்டம், சிலபஸ் அதையும் கொடுத்துட்டாங்க. உங்களுக்காக ஒரு சில பேஜஸ் வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லாங் ஷாட் வைக்கிறேன். நல்லா நீட்டாக படங்கள்லாம் போட்டு நல்லா படிக்கக்கூடிய அளவுக்கு எழுத்தெல்லாம் இருக்குது. நீட்டாக கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். இது இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்கன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாக்ஸ் நடுவில் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில படங்களும் உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு
கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட் வச்சு காமிக்கிறேன். எதுக்கு க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறேன்னா, அப்போ தான் அதில் கண்டென்ட் என்ன இருக்குன்றதை உங்களை ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். அதுக்காக கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட். லாங் ஷாட் எதுக்கு வைக்கிறேன்னா, ஸோ கண்டென்ட் எப்படி வந்து கவர் பண்ணியிருக்காங்க, புக்கோட சைஸ் என்ன, புக்கோட எழுத்து எப்படி இருக்குது, அதுக்காக லாங் ஷாட் நம்ம வைக்கிறோம். இப்போ வந்து க்ளோஸ்அப் ஷாட் எதுக்குன்னா, நீங்கள் படித்து பார்க்குறதுக்காக. படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இதில் என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அடுத்த புக் வந்து நம்ம பார்க்க போகிறோம், இந்திய புவியியல். ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ்அப் ஷாட்டை வைக்கிறேன். மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் மல்டி கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கோட கண்டென்ட் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நல்லா பாக்ஸாக அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் படங்களும் கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களும் நல்லா படிக்கிற அளவுக்கு பெருசாக தான் இருக்குது. கண்டென்ட் ரொம்பவே நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது நிறையா மீன்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை வந்து இந்த இந்திய புவியியலில் கொடுத்துருக்காங்க. வெளி கண்டென்ட் ஒரு சில விஷயங்கள் தான் போயிருக்காங்க, டீப்பாக வெளியில் போகலை. அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். இந்திய புவியியல் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் கம்மியாக கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்றப்ப இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ பொருளடக்கம் மற்றும் பாடத்திட்டம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ படங்கள்லாம் போட்டு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டை போயிட்டாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சில பேஜஸ் காமிக்கிறேன். எதுக்காக பேஜஸ் காமிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இந்த புக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ அதுக்காகவும் நம்ம பேஜ் பை பேஜ் அங்கங்கே விட்டு காமிக்கிறோம். லாங் ஷார்ட்டு க்ளோஸ்அப் ஷார்ட்டுன்னு நம்ம வச்சு காமிக்கிறோம். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக 2 புக்குமே வந்து நல்லா ஒர்த்தான புக்கு தான். சார் நீங்கள் நிறைய புக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து ஜிகே பகுதிக்கு எதை சார் வாங்குறது, அதே மாதிரி தமிழுக்கும் 2-3 செட்டு சொல்லியிருக்கீங்க, எதை சார் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களோட விருப்பம். நான் ரிவ்யூஸ் சொல்லியிருக்கேன், அதில் உங்களுக்கு எந்த புக் வந்து சிறந்ததாக போடுதோ, நான் ரிவ்யூ சொன்ன எல்லாமே சிறந்த புக்கு தான், அந்த சிறந்ததில் எது வந்து இன்னும் சிறந்ததாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்களாக ஒரு முடிவு பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? தேங்க்யூ.